Hi friends, welcome to Valu Sara YouTube channel. இந்த வீடியோல நீங்க பார்ட் 2 சாராவை வீட்டுக்கு அழைக்கிற ஃபங்க்ஷன் தான் பார்க்க போறீங்க. சாயங்காலமா வாசல்லாம் கழுவி கோலம்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாமி போட்டோங்கெல்லாம் கழுவி அதுக்கும் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாரும் வர்றதுனால நான் தலைக்கு வைக்கிறதுக்காண்டி பூவெல்லாம் வாங்கியிருக்கேன். வீட்டு பக்கத்தில் தான் வந்துருந்துச்சு. 10 ரூபாய் பேக்கெட்டுன்னு சொல்லி நல்லா நிறையவா கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் 10 ரூபாய் பேக்கெட்டுங்க. ஸோ நான் மட்டும் ஒண்டியாக கட்ட முடியலங்கிறனால பக்கத்து வீட்டு அக்காவும் சரி அவ்வளோ பேக்கெட் ஒரு 10 பேக்கெட்டுக்கு இருந்துச்சு. அந்த பேக்கெட்டில் நான் ஒரு 2 பேக்கெட் தான் நான் கட்டினேன். மீதி எல்லாம் அந்த அக்கா தான் கட்டி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அம்மா தம்பி எல்லாரும் வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் ரெடியாக கட்டியிருக்கு. ஸோ அம்மாலாம் வந்து பிஸ்கெட் எல்லாம் வாங்கி வைக்க சொல்லியிருந்தாங்க. இதுதான் பக்கத்து வீட்டு அக்கா. இப்போ எல்லாரும் வெளியே போயிட்டு நிற்கிறாங்க. இப்போ என்னென்னா சாராவை சைடில் நிப்பாட்டி இந்த நூலை மஞ்சளில் நனைச்சிட்டு 5 பேர் அந்த நூலை பிடிக்கிற மாதிரி. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு திரும்ப வெளியே வர்ற மாதிரி அந்த இதுதான் ஊரில் நம்ம செய்கிறோம். அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆனால் இந்த பக்கத்து யாருக்குமே தெரியாது. இந்த பக்கத்து என்னென்னா கட்டையில் தான் குச்சியில் பொம்மை மாதிரி செஞ்சு அந்த பக்கத்தில் வச்சு பெரிய பொண்ணு யாராவது இருக்காங்களோ அவங்களுக்கு எப்படி மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் எல்லாம் வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த குச்சிக்கும் அதே மாதிரி தான் செய்வாங்க, பூவெல்லாம் வச்சு அதுக்கு. ஸோ இப்போ என்னென்னா அம்மா பிஸ்கெட் எல்லாம் வாங்கி வச்சு இப்போ அதை அந்த வேப்பிலையில் தட்டி விட சொல்லி அத்தைங்க தான் செய்வாங்களா இது. ஸோ எனக்கும் தான் செஞ்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு அத்தையெல்லாம் வந்ததில்லை. எங்கள் சித்தி தான் இருந்திருந்தாங்க. அப்போது மாமா வர முடியலைங்கிறனால எங்கள் சித்தி தான் வந்திருந்தாங்க அப்போது. ஸோ சித்தி கையால் செஞ்சுருந்தாங்க. மாமி சரி எல்லாருமே சிம்பிளாக தான் செஞ்சுருந்தாங்க. அப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு எனக்கு ஃபங்க்ஷன் செஞ்சாங்க, ஆனால் சிம்பிளாக செஞ்சாங்க. இப்போ சாராவுக்கு கொஞ்சம் கிராண்டாக செய்யணுங்கிறது எங்களோட ஆசை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா எல்லாம் சுற்றி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா வெள்ளை துணியை கொடுத்து அதில் அம்மிக்கல்லியை கொடுத்தாங்க. அம்மிக்கல் கொடுத்து அதை ஃபுல்லாக போற்றி விட்டுடுவாங்க. அது தூக்க முடியல, வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறான் சாரா. ஆனால் இருந்தாலும் தூக்கி தானே ஆகணும்னு சொல்லி அப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து சாமியை கும்பிட்டுட்டு அந்த அம்மிக்கல்லை என் கையில் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் விபூதி பூச ஆரம்பிச்சிடுவோம். ஃபஸ்ட்டாக நான் தான் வீட்டு சாமியை கும்பிட்டு பாட்டி அப்புறம் நீர்மண்ட ஐயனார் துணைன்னு சொல்லி நல்லபடியாக எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி சாமியை கும்பிட்டுட்டு அவளுக்கு விபூதி பூசி விட்டாச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா அப்புறமா சாராவோட அப்பா வந்து விபூதி சாமிக்கு நல்லபடியாக வேண்டிக்கிட்டு விபூதி பூசி விட்டாங்க. அப்புறம் எங்கள் பெரிய தம்பியும் காவியாவும் 2 பேரும் சேர்ந்து விபூதி பூசிட்டாங்க. இப்போ பெரிய தம்பி என்ன சொல்கிறான்னா நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லோரும் சேர்ந்து. ஆனால் என்னென்னா ஊரில் வச்சுருந்தா இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். எல்லோரும் சொந்தக்கார் எல்லாருமே இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இப்போ அப்பா அம்மா 2 பேர் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்கக்கிட்டேருந்து 500 ரூபா கூட வாங்கிட்டாங்க. அவள் தான் ரொம்ப சந்தோஷப்படுறா. எப்போவுமே அவங்க தாத்தா கிட்டேருந்து காசு வாங்குறது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறமா எங்கள் பெரிய தம்பி ஒய்ஃப் 2 பேர் காலில் விழுந்துட்டு சின்ன தம்பி காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான். துருநூல் பூசி விட்டுட்டாங்க. அப்புறமா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான். ஆனால் சின்ன தம்பிக்கிட்ட காசு கேட்குறான், எனக்கும் காசு கொடுங்க தாத்தா கொடுத்தாங்க இல்லைன்னு சொல்லி அவள் வாங்கிக்கிட்டான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டேயும் ஆசீர்வாதம் கண்டினியூவாக ஒருத்தர்கிட்ட. ஆனால் இங்கே எப்படின்னா காலெல்லாம் விழ விட மாட்டாங்க பொம்பளை பிள்ளைய. அண்ணங்க மட்டும்தான் தங்கச்சி காலாக இருக்கட்டும் அக்கா காலாக இருக்கட்டும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஆனால் பொண்ணுங்க யாருமே அண்ணனோ இல்லை தம்பி காலில் விழ விட மாட்டாங்க. அது இங்கே உள்ள ட்ரெடிஷ்னல். இங்கே மட்டும் அதனால தான் தெலுங்குக்காரங்க எல்லாருமே காலில் விழுறதுக்கு யோசிக்கிறாங்க, ஐயோ காலில் எல்லாம் விழக்கூடாதுன்னு. இருந்தாலும் அவங்க பெரியவங்கன்னு சொல்லி நம்ம பக்கத்தெல்லாம் காலில் விழுற மாதிரியே காலில் விழ வச்சாச்சு. அதுக்கப்புறமா அவங்களும் விபூதி பூசி குங்குமம் எல்லாம் வச்சாச்சு.
அப்புறமா காலைல விழுந்ததுக்கு அப்புறமா இப்போ என்ன டிஸ்கஷன்ஸ்னா ஹல்தி ஃபங்க்ஷன் பண்ணுற டிஸ்கஷன் தான் நடக்குது. ஹல்தி ஃபங்க்ஷன்னா என்னென்னா நம்ம மஞ்சள் தண்ணியை ஊற்றுவோம்ல, அதுதான் இங்கே ஹல்தி ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் ஹல்தின்னு சொல்லுவாங்க, தெலுங்குல என்னென்னா பசுப்பு நீலத்தோட்டி ஸ்நானம்னு சொல்லுவாங்க, தமிழில் என்னென்னா மஞ்சள் தண்ணின்னு சொல்லுவோம். இது என்னென்னா நாகராஜ் மாமான்னு சொல்லி பக்கத்தில் மாமா தான் வேணும். சின்ன பையலேருந்து எனக்கு ஒரு அண்ணன் தம்பிங்கிற மாதிரி, சிவாவோட அண்ணன். அதுக்கப்புறம் எல்லோரும் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறமா எல்லாருக்கும் ஜூஸ் வாங்கி கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ நான் எடுக்கவே இல்லை. அப்புறம் ஜூஸ் கொடுத்து முடிச்சோடனே முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஹல்தி ஃபங்க்ஷனோட வீடியோ தான் அப்லோடு பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஹல்தி ஃபங்க்ஷனோட வீடியோ போடுவேன். ஆக்சுவலாக டைமு கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்குது, அதனால தான் நான் ரொம்ப டிலேயாக வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்காக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். இது சடங்கு சுற்றுற அன்னைக்கு ஃபங்க்ஷன் இது ஃபோட்டோஸ் தான். ஸோ இது ஃபுல்லாக ஃபேமிலியோடு சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். அவங்க அத்தையோட அதிகமாக, அவங்க பெரிய மாமாவும் அத்தையோட தான் அதிகமாக ஃபோட்டோஸே எடுக்குவா, ஸ்டில்லெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு. ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து வந்த ஃபோட்டோஸ் கூட எடுத்திருந்தோம். அப்புறமா சாமிக்கிட்டே இருந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீடியோஸ் கூட எடுத்தோம். ஸோ இந்த ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.